உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அத நிறுத்துறது எனக்கு ரொம்ப கௌரவ பிரச்சனை. அதுக்காக அந்த பொறுக்கி உனக்கு மருமகனா வரலாமா? இங்கதான் நீ உன்னை புரிஞ்சுக்கணும். என் மக கல்யாணம் நடக்கணும். ஆனா அந்த மகேஷ் மாப்பிள்ளை இல்ல. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையே. ரேவதி கல்யாணம் நடக்குங்கிற, ஆனா மாப்பிள்ள மகேஷ் இல்லன்னு சொல்ற. கல்யாண வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கே, அப்ப மாப்பிள்ள தான் யாரு? மாப்பிள்ள தானே. அவன் உனக்கு எனக்கு ஏன் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு வந்தான். அவன்தான் ரேவதிக்கு மாப்பிள்ள. ரொம்ப பொருத்தமானவன். அவனதான் நான் ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொல்ல போறேன். வேற மாப்பிள்ளையா? யார மைண்ட்ல வச்சுக்கிட்டு அக்கா இதெல்லாம் செய்யறா? வேற மாப்பிள்ளன்னு அக்கா சொல்றது ஒருவேளை அந்த டிரைவரை தானா? சாமுண்டீஸ்வரி, இப்ப எனக்கு புரியுது. நீ ஏதோ திட்டத்தோட தான் எல்லாத்தையுமே செய்யற. ஆனா பார்த்து கேர்ஃபுல்லா செய். ஏன்னா இதுல உன் பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் மல்லிகா. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. சரி, இது பாரு, நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்லாத. சைலண்டா இருந்துதான் சாதிச்சு காமிக்கணும். நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு தெரியுது. இருந்தாலும் அத நீ சக்சஸ்ஃபுல்லா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லு, நான் கண்டிப்பா செய்யறேன். தேவைப்பட்டா சொல்றேன் மல்லிகா. சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ கிளம்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு சந்திரா, எதுக்கு என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? அக்கா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்ற? ஏமாத்திட்டாளா? ஆமாங்க. அவளுக்கு மகேஷ் மாயாவுக்கு நடுவுல தப்பான உறவு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏய், அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அக்காவோட ஃப்ரெண்ட் மல்லிகா இருக்காங்களா டாக்டர், அவங்க மூலமா தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அந்த மாயா அவங்க கிட்ட ரெகுலரா அபார்ஷன் பண்ணிருக்கா. அந்த மகேஷ் தான் கூடவே இருந்து எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். ஏய், உன் அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உங்க அக்கா சொன்ன மாப்பிள்ள அநேகமா அந்த டிரைவரா தான் இருக்கும். ஆமாங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உங்க அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது மகேஷுக்கும் மாயாவுக்கும் தெரியக்கூடாது. அப்பதான் அவங்க கல்யாணம் வரைக்கும் பயப்படாம இருப்பாங்க. புரியுதா? நான் அதை பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? சந்தோஷமான விஷயமா? சொல்லு முருகா. நாளைக்கு மண்டபத்துல உன் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அத உன் மருமக சாமுண்டீஸ்வரியே நடத்தி வைப்ப பாரு. என்ன? சாமுண்டீஸ்வரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாளா? ஆமா. ஏன் முருகா நீ சும்மா விளையாடுற? அதான் முன்ன பின்ன பாக்காத என் பேர மேலேயே கொலை வெறியில இருக்கிறா. அவ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா? அதான் விதிங்கிறது. சாமுண்டீஸ்வரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா. நீ சந்தோஷமா இரு. என்ன முருகா, என்ன நீ ரொம்ப குழப்புற. நான் அவ வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகும்போது அவ என்ன சொன்னா? உன் பேரை இந்த குடும்பத்துக்கு மருமகனா வர முடியாது, அவனை பார்த்தா சுட்டு கொன்னுடுவேன்னு சொன்னாலே. அப்படி பேசுறவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? சொல்லு. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி பரமேஸ்வரி? கொஞ்சம் பொறுமையா நடக்க போறது பாரு. முருகா, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. யார் ஒருத்தி அவளுக்கு ஜென்ம விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அவளே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துவான்னு சொல்ற பாரு. அதத்தான் என்னால நம்ப முடியல. இதையே யாராலையும் மாத்த முடியாது பரமேஸ்வரி. சாமுண்டீஸ்வரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்ப பாரு. நீ உன் பேர பேத்திக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவ. நீ வேணா பாரு, அதுவும் நடக்கும்.
முருகா, நீ சொல்ற மாதிரி இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, நான் இங்க இருந்து பழனி வரைக்கும் பாத யாத்திரை வந்து என்ன சொல்ற அலகு பரமேஸ்வரி? குத்திக்கிட்டு பால் கூட எடுப்பேன். என்ன எனக்கே லஞ்சமா? ஆ? என்ன முருகா, நான் பக்தியோட செய்யறேன்னு சொல்றேன், நீ என்னமோ லஞ்சம் கிஞ்சன்னு சொல்ற. பரமேஸ்வரி, அப்பப்போ உன் கூட விளையாடணும்னு தோணுது, அதான் இப்படி தமாஸ் பண்ண. நீ கவலைப்படாத, நாளைக்கு உன் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணமே நடக்கும். அதையும் அந்த சாமுண்டீஸ்வரியே நடத்தி வைப்பா. மனச போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போய் சேரு. மகேஷ், நீயும் போய் வண்டியில ஏறு. சரிங்க. நில்லுங்க. நீங்க கார்ல ஊர்வலமா போக வேண்டாம், ரேவதி மட்டும் போட்டும். ஏன் அந்த மகேஷ் அத்தை கார்ல ஏற வேணாம்னு சொல்றாங்க? நமக்கு தான் அவனை பத்தின உண்மை தெரியும். அவன் ஏற வேணான்னு நாம நினைச்சா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அத்தை ஏன் அவனை ஏற வேணாம்னு சொல்றாங்க? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள. ஏன் மேடம் மகேஷ கார்ல ஏற வேணாம்னு சொல்றீங்க? 2 பேரும் ஜோடியா தானே போகணும். இல்ல, இது பொண்ணோட ஊர்வலம் தான். இதுதான் எங்க முறை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எப்பவுமே முதல்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க நேரா மண்டபத்துக்கு போயிடுங்க. இல்ல, பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து தானே பொதுவா ஊர்வலம் போவாங்க. ஆமா, அது கல்யாணம் நடந்து தாலி எல்லாம் கட்டின பிறகுதான், புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகுதான் சேர்ந்து ஊர்வலம் போவாங்க. இது பொண்ணு அழைப்பு தான். ரேவதி மட்டும்தான் கார்ல போகணும். சரிங்க மேடம். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மகேஷ்க்கு துணை மாப்பிள்ளையா இருக்க போறது நம்ம டிரைவர் ராஜா தான். மாப்பிள்ளை கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்க்க போறது ராஜா தான். அன்னைக்கு ரேவதிக்கு நலங்கு வச்சப்போ கடைசியா ராஜா தான் நலங்கு வச்சான். அன்னைக்கு என் தம்பி முறையா நினைச்சுதான் நான் இவனை வைக்க சொன்னேன். இன்னைக்கும் என் தம்பி முறையா நினைச்சுதான் துணை மாப்பிள்ளையா இருக்க சொல்றேன். ராஜா, மேடம், உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை கேட்காம கூட இதை சொல்லிட்டேன். உனக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சொன்னா ஓகே தான் மேடம். ரொம்ப சந்தோஷம் ராஜா. என் மனசுல உன்னை பத்தின நல்ல அபிப்பிராயங்கள் கூடிக்கிட்டே போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.